டு சுட்டி குட்டி ஸ்டோரீஸ். ஒரு மாலை பொழுதில் வானம் இருண்டு இடி மின்னல்களுடன் பெய்த மழை தஞ்சாவூர் நகரை முழுவதும் நீரால் நிரப்பியது. அந்த நகரின் ஓர் அழகான மஞ்சள் வீட்டினுள் 5 வயதான மீரா ஜன்னல் அருகே மழையை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். மழை கதிரில் கூட அவளது கண்கள் ஆர்வமாக ஒளிர்ந்தன. அவளின் அண்ணன் 7 வயதான ஆரவ் தரையில் படுத்தவாறு படம் மறைந்து கொண்டிருந்தான். நேற்றைய கபடி விளையாட்டில் வந்த சிறிய முக்கால் தடம் அவன் முழங்காலில் இருந்தது. அப்போது மழையின் இசையை கடக்கும் ஒரு மென்மையான சத்தம் கேட்டது. அது கேட்டாயா? மீரா மெல்ல கேட்டாள். இவர்கள் விரைந்து வராந்தாவிற்கு ஓடினர். கதவுக்கு பக்கத்தில் இருந்த செம்பருத்தி செடிக்குள் ஒரு சிறிய நாய்க்குட்டி நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. சேரும் தண்ணீரும் பூண்டு வால் நெறிந்து காதுகள் சோர்ந்திருந்தன. பாவம் என்று மீரா அதிர்ச்சியுடன் கூறினாள். ஆரவ் மெதுவாக அருகில் சென்றான். ஹாய் சின்ன நண்பா என்றான் மென்மையாக. நாய்க்குட்டி மெதுவாக வாலாட்டியது. அவர்கள் அதை வீட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஒரு டர்க்கி டவலில் சுற்றி அதை கதகதப்பாக ஆக்கினர். மீரா அதன் தலையை தடவி கொடுத்தாள். ஆரவ் அதன் காலை கழுவி சுத்தம் செய்தான். நாம இதை மான்சூன்னு கூப்பிடலாமா என்று மீரா சிரித்தாள். அவர்கள் அதற்கு கொஞ்சம் பால் மற்றும் ஒரு சிறிய ரொட்டியை கொடுத்தனர். நாய்க்குட்டி மகிழ்ச்சியுடன் அதை சாப்பிட்டது. இப்போது அதன் வால் வேகமாக அசைந்தது. யாரோ இதை தேடிக்கொண்டு இருப்பாங்க என்று ஆரவ் கூறினான். ஒரு பழைய காலனி பெட்டியில் இருந்த கார்ட்போர்டை எடுத்தான். அதில் நாய்க்குட்டி கிடைத்துள்ளது, பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று எழுதினான். மீரா ஒரு ஸ்மைலி முகத்தையும் நாய்களின் கைவிரல் தடங்களையும் வரைந்தாள். மழை மெல்ல குறைய அவர்கள் மழைக்கோட்டை அணிந்து வெளியில் சென்றனர். கையில் அந்த அறிவிப்பு பலகை மற்றும் டவலால் மூடிய தொட்டியில் நாய்க்குட்டியை தூக்கிச் சென்றனர். வெள்ளம் நிரம்பிய சாலைகள், அடைத்த கடைகள் அனைத்தையும் கடந்து சென்றனர். அங்கு இருந்த சில டீ கடைக்காரர் மற்றும் ரிக்ஷா ஓட்டுபவர் என பலரிடம் விசாரித்தனர். பிறகு கோயிலில் மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டது. கோயில் படிக்கட்டின் கீழ் ஒரு சிறுமி நனைந்து நின்று அழுது கொண்டிருந்தாள். அவள் மீராவின் கையில் நாய்க்குட்டியை பார்த்தவுடன் அவளது முகம் ஒளிர்ந்தது. பப்ளு என்று அழைத்தாள். நாய்க்குட்டி குதித்து ஓடியது. மகிழ்ச்சியுடன் குரைத்தது. அந்த சிறுமி நாய்க்குட்டியை கட்டி கொண்டாள். அவளது அம்மா ஓடி வந்தாள். கண்ணீர் ததும்பிய கண்ணால் மீராவுக்கும் ஆரவுக்கும் நன்றி கூறினாள். வீட்டுக்கு திரும்பும் போது கைகளை பற்றி கொண்டு நடந்தனர். அவர்களது பின்னால் கொஞ்ச தூரத்தில் அந்த நாய்க்குட்டி பப்ளுவும் அவர்களை பாசமாக பார்த்தபடி இருந்தது. மீரா சிரித்தவளாக, மான்சூன் நமக்கு ஒரு புதிய நண்பனை கொடுத்தது என்றாள். மறக்க முடியாத இந்த நாளை கொடுத்தது என்று ஆரவ் தலை அசைத்தான். நீதிக்கதை. சிறிய இதயங்களும் பெரிய நன்மைகளை செய்யும், அதுவும் மழையிலும்.